8 ஐயாக்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் இந்தியா இது வந்து கூடுதலாக மக்கள் படைச்சி பால் ஊற்றி வழங்க. இப்போ வந்து நாங்கள் இப்போ நிற்கிறது ஒரு மையப்பகுதியில் நிற்கிறோம். பாருங்கள் இப்படி இருக்காண்டு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது புளியம்பொக்கனை, கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிற புளியம்பொக்கனை ஆலயத்தின் இறுதி நாள் பொங்கலில் வந்து நிற்கிறோம். இங்கே ஏகப்பட்ட சிறப்புகள் நடக்க இருக்கிறது. அதை விட மக்கள் வந்து பல மாவட்டங்கள்லேருந்து இங்கே வருவாங்க. ஆக குறைஞ்சது ஒரு 80-85,000 மக்களுக்கிட்ட இங்கே வாரத்துக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. இங்கே எல்லா இதையும் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து எங்களோட காணொலியோடு அடைஞ்சிருங்க. இன்னும் எங்களோட காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி லைக் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு மிக மிக முக்கியம். காலையை தொடர்ந்து பாருங்க. வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். பாருங்க எவ்வளோ வாகனங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அடியவர்களை ஏற்றிக்கொண்டு வந்திருக்கிறது. கோபுர வாசல் வந்து தெரியுது. முன்பகுதிக்கு வந்திருக்கிறோம். இங்கே போலீஸ் பாதுகாப்புகளை வந்து பலப்படுத்தி விட்டுருக்கணும். தொடர்ந்து இந்த இதில் வந்து வாகனங்கள் உட்செல்வது தடை என்று சொல்லி போட் ஒன்று போட்டு மறைச்சிருக்கணும். இதில் டீ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து டீ கொடுக்குறாது கண்டாவில் பிரதேச அவங்கள தான் அந்த டீ கொடுக்குறாங்க. நிறைய மக்கள் நிற்கிறாங்க. நாங்களும் குடிப்போம். அதில் இங்கே வந்து நாங்கள் கட்டாயம் குடிக்க தான் வரும். நாங்கள் இப்போ டீ குடிக்க போய்க்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் டீ குடிக்கிறதுக்கு நிற்கிறாங்க. டீ குடிப்போம். இங்கே டீ குடிப்போம். டீ இல்லை பிள்ளை கோப்பி. இது வந்து கண்டாவளை ஏஜிஎப்ஸால் வழங்கப்படுகின்ற தேநீர் அவசாரம். இங்கே வார மக்கள் இது வந்து இங்கே வார மக்கள் அனைவருக்குமே வழங்கினோம். இது வந்து கண்டாவளை விடிய மட்டும் கொடுக்குறதாக சொல்லியிருக்கணும். உங்களுக்கு தெரியும், மிகவும் கஷ்டமான ஒரு நேரத்திலேயும் தெரியும். ஒரு வெள்ளக்கார பெண்மணியும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார். இப்போ பாருங்க, நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு உள்ளுக்கு போய்கொண்டிருக்கிறோம். ஆலயத்தின் உள்பகுதியில் வந்து இப்போதான் மையடியார்களே, ஆலய வளாகத்திலே கற்பூரம் பெற்றல் தர்மம் சேகரிப்பது நடத்தி கொள்ளுமாறு உங்களுடைய பொருட்கள் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே இவ்வாறான மனிதர்கள்
சூதாட்ட நிகழ்வு என்று சொல்லப்படுகின்ற வளைய முறைகள் அது சார்ந்த விளையாட்டுகள் இங்கே முற்றாக தடை செய்யப்பட்டு உள்ளது. அதையும் மீறி நாங்கள் இப்போ ஆலயத்துக்கு போயிட்டோம். பாருங்க, ஆரம்பத்திலேயே வந்து இவ்வளோ பக்தர்கள் வந்திருக்கிறாங்கன்றத உங்களுக்கு ஓரளவு பார்க்க தெரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த இடங்களை சென்று உங்களுக்கு தேவையான கோழிகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த இப்போ நாங்கள் காவடி ஆட்டத்தை பார்க்க போகிறோம். பாருங்க, காவடி ஆட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்குது மிகவும் சிறப்பாக. தர்மேந்திரா ஒலி மின்வெளி சேவை வழங்குகிற தர்மேந்திரா, இலங்கை செஞ்சிலுவை சங்கம், இலங்கை போக்குவரத்து சபை, கரைச்சி பிரதேச இலத்தினுடைய தாகசாந்தி நிலையம் ஆகியவற்றுக்கு இதுவரை மின்வெளி வழங்கப்படவில்லை. ஆகவே உடனடியாக அவர்களுக்கு மின்குமிழ்களை பொருத்தி மின் விளக்குகளை ஒளிரச் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே கொண்டு செல்லப்படுமன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் எடுக்கக்குள்ள 7 மணி நேரம் நாங்கள் அந்த டைம் தெரிய மாட்டோம், நாங்கள் அங்கே இருந்து எடுப்போம். நாங்கள் இப்போ ஆலயத்துக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ள வந்து ஆலயத்துக்கு பொருத்தப்பட்டிருக்கிற மின் விளக்குகளுக்கு வழங்கப்படுகிற மின்சாரங்களிலிருந்து நீங்கள் வியாபார நிலையங்களுக்கு மின்சாரம் வழங்குவதை நிறுத்திக் கொள்ளும். இங்கே பாருங்கள், இந்த இன்றைக்கு நாகதம்பிரான் ஆலயத்தில் வந்து பாம்பு வந்து போய்கொண்டிருக்குது, உள்ள கோயிலை நோக்கி போய்கொண்டிருக்குது. இந்த கோயிலை நோக்கி தான் இந்த பாம்பு போய்கொண்டிருக்கு. பாருங்கள், நாகமில்லை, நாகமில்லை, நாகமில்லை போய்கொண்டிருக்கு. பாருங்க, இங்கே பாருங்க, உள்ள கோயிலை நோக்கி தான் போய்கொண்டிருக்குது. இங்கே பாம்பு உள்ளுக்கு போய்கொண்டிருக்குடா, கண்டு வாங்க. இங்கே கோயில் இந்த இஞ்சால பக்கமா பாருங்க, இங்கே பாருங்க, இந்த போய்கொண்டிருக்கிட்ட இதுதான் இந்த பாம்பு. கோயிலுக்குள்ளாம் போய்கொண்டிருக்குது. இப்போ இன்றைக்கு நாகதம்பிரான் 2 வழியாக உள்ளுக்கு போய்கொண்டிருக்கு, கோயிலை நோக்கியே போய்கொண்டிருக்குது. கோயிலை நோக்கித்தான் போய்கொண்டிருக்குது. தட்டாய், ஏன் தட்டுறீங்கண்ணே? இது கோயிலுக்கு நோக்கியே போகுது. கோயில் இந்த இங்கே அருமையான மின்னொளி பகல் போல காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலும் வருகின்ற அடியவர்களுடைய வசதி கருதி அர்ச்சனை கூடுதலாக அந்த நாகத்தை வந்து பாம்பை வந்து எல்லாருமே படம் எடுத்து கொண்டிருக்கணும். ஆனால் அது போய்கொண்டிருக்கு, கோயிலை நோக்கி தான் போய்கொண்டிருக்குது. பாருங்க, எல்லாருமே நாகதம்பிரான் வந்து
காவடிகள் வந்து ஒன்று இருக்குது. ரைட், ஓகே. நீ தான் நாங்கள் ஆலயத்துக்கு உள்ளுக்கு போகிறோம். காவடிகள் வந்து ஒன்று இருக்குது. இப்போ காவடிகள் தான் உள்ளுக்கு வந்து ஒன்று இருக்கு பாருங்க. கட்டுறவங்கள கொளுத்தினோம். கூடுதலாக வந்து இப்போ நாங்கள் உள்ளுக்கு தான் போகிறோம். பாருங்கள், ஆலயத்தின் உள்பகுதி, ஆலயத்தின் உள்பகுதிக்கு இப்போ போகிறோம். முதல் நாங்கள் திருநூறு சாத்து தானே வேணும். எல்லாம் பாருங்கள், திருநூறு எடுத்து சாத்தினோம். நாங்கள் ஆலயத்தின் உள்பகுதிக்கு போகிறோம். இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே இறங்குறோம். ஆலயத்துக்குள்ளே போய் நாங்கள் ஆலயத்தை ஒருக்கா சுற்றி பார்க்கணும். ஓ, அது இது அரிச்சனை முன்பகுதியில் வந்து அரிச்சனை நடந்து கொண்டு இருக்குது. அங்கே அந்த அரிச்சனைகளை வந்து செய்கிறது ஐயாக்கள் வந்து 5 ஐயாக்கள் வந்து இந்த பூசார்கள் வந்து 5 இல்லை, 2, 4, 6, 7 பேர், 2, 4, 6, 8 ஐயராக்கள் நின்று அர்ச்சனைகளை செய்து அர்ச்சனை பூசைகளை செய்யணும். 8 ஐயாக்கள் நின்று தான் இதை செய்து கொண்டிருக்கணும். ஆனால் உண்மையில் இன்றைய நாள் தான் முக்கியமான நாள். இன்றைய வந்து கூடுதலான மக்கள் வந்து இங்கே வருகை செய்கிறதும் அர்ச்சனைகள் வந்து கூடுதலாக நடக்கிறது தான் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கோயிலை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்றைக்கு இருந்தாலும் மக்கள் வந்து கூடுதலாக வருகை தந்திருக்கிறதால உங்களுக்கு ஓரளவு தெரியும் நினைக்கிறேன். அதோட போலீஸ் பாதுகாப்புகளும் கூடுதலாக விட்டுருக்கு. என்னென்னா உங்களுக்கு தெரியும், மக்கள் கூடுதலாக சேர்கிற இடத்துல சில திருட்டு சம்பவங்களும் நடைபெறும். அதுக்காக உள்ளுக்கு போலீஸ் வந்து கடமையில் ஈடுபட்டிருக்கணும். பிள்ளையார் ஆலயம், இந்த பிள்ளையார் ஆலயம் இப்போ தான் நாங்கள் முக்கியமான இடத்துக்கு போகிறோம். உங்களுக்கு தெரியும், நாகதம்பிரானை வந்து வழிபடுற அந்த மரம், அந்த மரத்தில் தான் இப்போ பொங்கல் படைக்கிறது, பூசை நடக்கிறது எல்லாமே அந்த இடத்துல தான் நடக்கும். அந்த இடத்த தான் நாங்கள் இப்போ பார்த்து போய்கொண்டிருக்கிறோம். அதில் பொங்கலை வந்து அடிபட்டு வேண்டி சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவதானமாக இருக்க சொல்லித்தான் இப்போ கூடுதலாக சொல்லிட்டோம். நாங்கள் இந்த இடத்துக்கு தான் வாரோம். பாருங்கள், இதுதான் அந்த மரம். இந்த மரத்தை
பார்த்ததுக்கு தான் இப்போ நாங்கள் வாரோம். தேங்காய் உடைக்கிறத பாருங்கள் எப்படியாண்டு. வந்து அரிச்சின தேங்காயில் வந்து உடைக்கணும். சொன்னது போல் இதில் தான் கூடுதலாக எல்லாருமே படைப்பினம். இந்த படைக்கிறது தான் பால் ஊற்றினம். இது வந்து கூடுதலாக மக்கள் படைச்சி பால் ஊற்றி வழங்குறது தான் இதில் கூடுதலாக இருக்கும். இதில் அந்த இடத்துல வந்து பொங்கலை வந்து அடிபட்டு வேண்டி சாப்பிட்றதுன்றது உண்மையில் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் போன முறை நான் வந்து வேண்டி சாப்பிட இந்த கையெல்லாம் சுட்டு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதில் சாப்பிட்றதுக்கு. மேன் வந்து இப்போ அடிபட்டு போகிறார் உள்ளுக்கு பாருங்கள் போய்க்கொண்டிருக்கிறார் உள்ளுக்கா. இவர் வேண்டு வரான்றது எனக்கு சந்தேகம். இப்போ உள்ளுக்கு போயிட்டேன். ஏன்னா இதில் வந்து பொங்கல் வேண்டுன்றது கஷ்டம்தான். இருந்தாலும் இங்கே 2 பேர் பானை வந்து வந்துருக்குது இதுக்குள்ள பாருங்க. இப்போ இதில் வந்து படைச்சி முடிய ஆள் வேண்டிட்டா இங்கே பாருங்க. இங்கே ஆள் வேண்டிட்டாரா? அதிர்ஷ்டம் இருக்கு அப்போ பொங்கலுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா? இந்த பக்கம் வந்து ஆலயத்தின் உள்பக்கம் இதில் தான் நாகம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதோட இதெல்லாம் நாகத்துக்குரிய பூசை வந்து இதெல்லாம் செய்கிறது இந்த பகுதியில். வழிபடுறதுக்காக இதில் மக்கள் வந்து கோழியில் நிற்கிறோம். இந்த கோழியில் நின்று காத்து நின்று தான் அந்த நாகதந்திரான வழிபட்டு அங்கே வந்து பூ அதில் வந்து நூல் கட்டினம். சிலர் வந்து இதுகள் பண்ணுறாங்க பாருங்கள். நூல் கட்டி நூல் பண்ணுறதுக்கும் நூல் கட்டுறதுக்காகவும் நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. இதில் வந்து வைரவர் ஆலயம் இருக்குது. வைரவர் ஆலயத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சின்ன ஆலயம் தான். ஆனால் எப்போ அப்படி இருந்ததோ அப்பயும் இப்படியே இருக்குது. இதுதான் அந்த ஆலயம். இது வந்து வைரவர் ஆலயத்துக்கான இதுதான் இதில் இருக்குது. சரி, இப்போ நாங்கள் வந்து வைரவர் ஆலயத்தை வணங்கிட்டோம். இப்போ வந்து நாங்கள் இங்கே போய்ட்டு வந்துருக்கிறோம். வசந்த மண்டபத்தை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியில் நிற்போம். ஏன்னா வெளியில் இன்னும் ஏகப்பட்ட இதுகள் இருக்குது தெரியும். வசந்த மண்டபம். இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம். இது நாகதம்பிரான் ஆலய பக்கம் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இதுதான் நாகதம்பிரான் ஆலயம். நாகதம்பிரான் ஆலயம். சரி, இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு வந்து வெளியில் போகிறோம். காவடிகள்லாம் வந்து கொண்டே இருக்குது. நிறைய காவடி வந்துட்டு இங்கே வந்து மடிப்பிச்சை கேட்குறது, பிச்சை மடிப்பிச்சை கேட்குறது, தர்மம் கேட்குறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆக்கள் இங்கே நிற்கணும். உங்களோட ஒருமே கேள்வி செய்யாத போயாண்ட. ஹலோ 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 ஹலோ. இப்போ நான் பாருங்கள் காவடி
தந்திருக்கிற காரியாலயத்திலே யாராவது உண்மையிலே தவறவிட்டிருந்தால் வந்து பெற்றுக் கொள்ளலாம். நல்ல மனிதான விலையிலே போய்கொண்டிருக்கின்றன. கோழி ஏலத்தில் பங்கு கொண்டு நீங்கள் கோழிகளை பெற்று வீடு செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறோம். வட்டக்கட்சி பெரிய சந்தை அடியை சேர்ந்த ராசு என்னப்பா பெரிய சந்தை அடியில ராசு அதிரிகிற பேரை வச்சிருக்கீங்க. என்ன பேர் நீங்க? தரிசியா கலிஷ்டா அப்புறம் அண்ணா பண்ணி கொண்டு ஒரு அண்ணன் வார பாருங்க. எப்படியே போ பக்த அடியார்களுக்கு தர்மபுர போலீசார்களுக்கும் செய்தி ஒன்று. ஆலயத்தில் காணப்படும் பக்தர்கள் தங்கள் உடைமையில் உள்ள தங்க நகைகள் மற்றும் பணங்கள் தொலைபேசிகளை தங்கள் பாதுகாப்பில் வைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று சில கொலை சம்பவங்கள் இடம்பெற்ற காரணத்தினால் தங்கள் உடைமையில் உள்ள பொருட்களை மேலும் பாதுகாப்பான முறையில் பாதுகாக்குமாறும் மற்றும் வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களை வாகன கட்டுப்பாடுகளில் தவிர்த்து தங்கள் வாகனங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் அறிய தருகின்றோம். நன்றி. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு தான் மக்கள் கூட்டத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து ஆரம்பம் ஆண்டபடியாக நாங்கள் இப்போ குறைவான மக்களை தான் பார்க்குறோம். இந்தியாவில் வந்து கடைகள் உள்ள பகுதி தான் இந்த பகுதி. இப்போ கடை பகுதிக்காக நாங்கள் வரோம். இப்போ வந்து நாங்கள் இப்போ நிற்கிறது ஒரு மையப்பகுதியில் நிற்கிறோம். பாருங்கள் இப்படி இருக்காண்டு இந்த மையப்பகுதியில் நின்று எடுக்கிறோம். ஆனால் இன்னும் மக்கள் வந்து வர கிடக்கு. ஒரு 50 வீத மக்கள் தான் வந்திருக்கணும். இன்னும் வந்து ஒரு 100 வீத மக்கள் வர கிடக்கு. 50 வீத மக்கள் தான் இங்கே வந்திருக்கணும். இப்போ 10,000த்துக்கு கூட வரும். 10,000த்துக்கு கூட இருக்கும். ஆனால் இருந்தாலும் இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் மக்கள் இந்த வரவை பார்க்கணும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் கோழி ஏலம் போடினோமா. கோழி ஏலம் போடினா அதை பார்ப்போம். எடுத்துறீங்களா? இல்லை அதை எடுக்கலைன்னா கொஞ்சம் எடுப்போம். இப்போ வந்து கோழி ஏலம் போகிற பகுதிக்கு தான் போய் கொண்டிருக்கோம். க்ரௌடாக இருக்குது. ஆனால் இப்போதைய விட இன்னும் விடியத்தான் கொஞ்சம் க்ரௌடு கூட இருக்குது. இப்போ நார்மலாக நிற்கிறோம். 1,600 சொல்லி தான் கோழி முதலாம் முறை 3,900 ரூபா, முதலாம் முறை 3,900 ரூபா, 2ஆம் முறை 3,900 ரூபா, 2ஆம் முறை 3,900 ரூபா, 3ஆம் முறை 3,900. அண்ணா முன்னுக்கு வாங்கண்ணா. 3,900 அண்ணா முன்னுக்கு வாங்கண்ணா. 2,000, 4,200, 4,200, 4,500, 4,500, 4,500, 4,500. இன்னும் இடம் இருக்கு சேர்க்கலாம். 4,500, 4,500 போக விலை வருமா? 4,500, 4,500. சேவல் எல்லாம் கோழிகளை விட்டுருக்கீங்கன்னா பாருங்க. 4,600, முதலாம் முறை 3,600 ரூபா, முதலாம் முறை 3,600 ரூபா, 4,000 ரூபா. 2 கோழி அடிபடுது பாருங்க. 2 கோழி அடிபட்டு போயிட்டு ஏன் சிக்கன்டா அதை மட்டும் எடுத்து விடுறது.
தெரிவிக்கின்றார். தயவு செய்து அந்த ஒழுங்கு உடனடியாக செய்து நிறைவேற்றுமாறு அன்போடு கொண்டிருக்கின்றோம். பொங்கல் பகுதி இங்கே தான் பொங்கல் அது பொங்கல் நடந்து கொண்டு இருப்பாங்க. பக்கம் தான் பொங்கலா